Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு பேச போற இந்த டாபிக் வந்து உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். யாருக்கான வீடியோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், தளபதி விஜய் அவர்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான வீடியோ தான் இது. மக்கள்லையுமே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றத்தை விரும்பக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களும் பார்க்க வேண்டிய வீடியோ. ஏன்னா இப்போ நானே கூட இந்த சேனல் ஆரம்பிச்சது வேற ஒரு காரணத்துக்காக ஆரம்பிச்ச மூவி ரிவ்யூன்னு சொல்லிட்டு, கடைசியில் இந்த சேனலை வந்து தளபதிக்காக அப்படியே மாற்றியாச்சு. கம்ப்ளீட்டாக அரசியல் கண்டென்ட் அப்படின்னு மாத்தியாச்சு. ஏன்னா தளபதி அவர்கள் அவர் ஒரு தியாகத்தை பண்ணிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வராருன்னும் போது நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு சில சப்போர்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனல் அப்படியே மாத்திட்டேன். இப்போ எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த கொத்தடிமை கூட்டத்தை கதற வச்சு செய்வோம். பார்த்துருக்கீங்க நிறைய வீடியோவில் வந்து அவங்கள வந்து ரோஸ்ட் பண்றது மட்டும் நம்ம வேலை கிடையாது, ஒரு சில பகுத்தறிவும் நம்ம சொல்லியே ஆகணும் கண்டிப்பா. அதாவது அரசியல் சூழல் அப்படின்றது எதை வேணா ஆக்கும். ஏன்னா இந்த கரூர் விவகாரத்திலே நம்ம பார்த்துருப்போம், நம்ம எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து அரசியல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நினைக்கிற மாதிரி வந்து சும்மா அந்த நலத்திட்டம் வழங்கிட்டே வெளில போறது, கருத்து கணிப்பு சொல்றது அப்படின்னு கிடையாது. அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல பல வேலைகள் நடக்குது. அதைத்தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஓப்பனாக அடிச்சு உடைக்க போறோம் நம்ம. இப்ப தளபதி அவர்கள் அரசியலுக்கு வந்ததன் ஒரே நோக்கம், ஒரே ஒரு காரணம் என்னன்னாக்கா, இவ்வளவு நாள் மக்கள் என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்ன உச்சத்தில் கொண்டு வந்து வச்சாங்க, அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் தளபதி அவர்கள் வராரு. ஏன்னா சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அடுத்த 5-10 தலைமுறைக்கு தாராளமாக உட்கார்ந்து சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அவருக்கு சொத்து பத்து இருக்கு. ரெண்டாவது, அவர் நினைச்சா வருஷத்துக்கு 500 கோடி கூட ஈஸியாக சம்பாதிக்கலாம். அந்த மாதிரியான பீக்ல இருக்க நடிகர் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு அப்படின்னும் போது, ஸோ இப்போ உண்மையிலேயே சொல்றேன், நியாயமா மக்கள் தெரியும் நமக்கு, ஏன்னா அவங்க எல்லாம் தளபதி பக்கம் தான் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில அரசியல் கட்சிகள் நாங்க மட்டும்தான் ஆளணும், நல்லது பண்ணா நாங்க மட்டும்தான் பண்ணுவோம் அப்படின்ற அந்த போர்வைக்குள்ள இருந்து இப்ப தளபதி விஜய் அவர்கள் எதுக்குறாங்கல்ல, அது எப்படி இருக்குன்னா ஒன் விசஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. தளபதி விஜய் ஒருத்தர், அந்த ஒருத்தரை எதுக்குறது தான் எங்களோட வேலையா இன்னைக்கு மாறிட்டாங்க. அதாவது மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொன்னவங்க, அதே மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தளபதி விஜய் அவர்கள் வராரு அப்படின்னாக்கா அதை ஆதரிக்காம அதெல்லாம் நீ எல்லாம் எப்படி பண்ணிடலாம், சினிமா நடிகனுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மொத்த பேரும் அதையே ஒரு ஆயுதமா எடுத்துட்டு மொத்த பேரும் அவருக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க. என்ன காரணம், எதுக்காக வந்து இந்த அரசியல் கட்சிகள் விஜயை இந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன உதாரணம் தான். அதிமுக ஆண்டிருக்கு, திமுகவும் ஆண்டிருக்கு, பதிலுக்கு பதில் ரெண்டு பேரும் வந்து ஓகே நீ ஒரு 5 வருஷமா, அடுத்து நான் பிரச்சாரம் பண்ணி நான் ஒரு 5 வருஷம், ஓகே. ஆனா இதுல எந்த இடத்துலயுமே திமுக அதிமுகவும் மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சது கிடையாது, அதிமுக திமுகவும் மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சது கிடையாது. ஆனா இங்க எல்லாரும் சேர்ந்து தாவேக்காவை ஒட்டுமொத்தமா அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னா, இவங்க எல்லாரும் ஊழல்வாதிகள். ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சு அதை மூலியமா அனுபவிச்சு இன்னும் அதை டேஸ்ட் பண்ணவங்க, இன்னும் அதை அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா தளபதி விஜய் அவர்கள் ஆட்சியில் உட்கார்ந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பா அவர் தான் நிரந்தர முதல்வராக இருப்பார். அதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும்னாக்கா இந்த அரசியல் கட்சிகள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், விஜய் அவர்கள் ஒரு தடவை வந்து சிஎம் உட்கார்ந்துட்டாருன்னா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு. மக்கள் அதுக்கப்புறம் அவரை மாத்தவே மாட்டாங்க, கண்டிப்பா அவரை தான் திருப்பி உட்கார வைப்பாங்க. அவர் உட்கார்ந்தா இன்னொரு பிரச்சனைனா, ஊழல் பண்றவங்க ஊழல் பண்ண முடியாதுன்றது மட்டும் காரணம் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஊழல் பண்ணாங்க இல்லையா, அவங்களையும் கம்பி என்ன வச்சிருவாரு. அதனால இவர் ஒருத்தர் வந்து உட்கார்ந்தார் அப்படின்னாக்கா ஒட்டு மொத்தமா எல்லாருக்கும் குடைச்சல் கொடுத்துருவாருன்ற ஒரே காரணத்தால தாவேக்கா வந்து அரசியலை விட்டு புறக்கணிக்கணும், இல்ல தாவேக்கான ஒரு கட்சியை அழிக்கணும் அப்படின்ற ஒரு செயல்பாடுல இப்ப மொத்த பேர் இறங்கி இருக்காங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த முதல்வன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல பாத்தீங்களா, சாதாரணமா அர்ஜுன் போய் அவர் வேலையை பார்த்துட்டு இருப்பாப்புல, அவரை சும்மா இருந்தவரை நோண்டி விட்டு முடிஞ்ச ஒரு நாள் முதல்வராக இருந்து நீ பண்ணிரு அப்படின்னு சொல்லுவாப்புல. அர்ஜுனும் சரி அந்த சவாலை ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு நாள் முதல்வராக இருந்து அவர் எதுவும் பெருசாலாம் பண்ணிடல, முதல்வருக்கு உண்டான அந்த வேலையை அவர் ஒழுங்கா செஞ்சிருப்பாரு. செஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, இல்ல இவர் தான் முதல்வரா எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட ஆதரவால முதல்வர் ஆனாரு. அந்த ஒரு நாள் முதல்வரா இருக்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா ஊழல் பட்டியலை எடுத்து ஒட்டுமொத்த அமைச்சர்களையும் கைது பண்ணி கடைசியில முதலமைச்சரையும் கைது பண்ற அளவுக்கு ஒரு சூழல் போச்சு இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷயம் 2026 தளபதி அவர்கள் உட்கார்ந்தா நடந்துரும்ன்ற ஒரே காரணத்தால தளபதியை உட்காரவே விடக்கூடாது. உங்களை கைது பண்றேன்.
இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. டிவிகே அப்படின்ற அந்த ஒரு கட்சி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா இன்னைக்கு மொத்த பேரும் இறங்கி வேலை பார்க்கறாங்க, ஒன்னா கூடி வேலை பார்க்கறாங்க. அதுக்கும் ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாம் தடவல் கட்சி தான். அதாவது அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போது என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க நமக்கே தெரியும். அதாவது நாங்க வந்து திமுகவுக்கு மாற்றா நாங்க வரோம், நாங்க மக்களுக்கு நல்லது பண்ண போறோம், தமிழர்கள் தமிழர் ஈழத்தமிழர் அப்படின்லாம் பேசினாங்க, நமக்கே நல்லா தெரியும். ஸோ திமுகவுக்கு மாற்றா வந்தவன் எந்த இடத்துல திமுகவோட ஒத்து போனாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான பதில் அவங்க கிட்டே கிடையாது. மேடைக்கு மேடை திமுகவை கழுவி ஊத்துன இந்த இடும்பாவனம் இப்ப எங்க போய் நின்று இருக்கான் பாத்தீங்களா? பின்னாடி அவன் நிக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத பாருங்க. நீங்க எப்படி திமுகவோட ஒத்து போனாங்கன்னு தெரியல. திமுக காரங்களோட போய் படம் பார்க்கறாங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. எல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்கா விஜய் அவர்களை அழிக்கிறது மட்டும் தான் இவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கமா இருக்கே தவிர மக்களுக்கு நல்லது பண்ணணுன்ற ஒரு நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. அப்படி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா கடைசி வரைக்கும் களத்தில் நின்று நீ போராடி இருக்கணும். போராடி இருந்தா நீ ஒரு வீரன் ஒத்துக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் விஜய் வந்துட்டாரு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்றது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு இப்ப விஜய் அழிக்கிறது மட்டும் தான் இவங்க வேலையை தவிர மக்களை பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது. மக்களா? மக்கள்னா யாரு? யாருடா மக்கள்? யார் மக்கள்? நம்ம தான் மக்களை ஏமாத்துனது இல்லையா? அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? பிஞ்சி பிஞ்சி போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா உடனே நீங்க எல்லாம் கேட்கலாம், என்னங்க சரி திமுக வந்து விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க, ஓகே, நாம் தமிழர் கட்சி விஜய் அவர்களை எதிர்க்கிறாங்க, ஓகே, அதிமுக ஆதரவு தானே தெரிவிக்கிறாங்க அப்படின்னாக்கா அதிமுக ஆதரவு தெரிவிக்கல, விஜயை விமர்சிக்காம இருக்காங்க. ஜனவரிக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுகவோட உண்மை முகம் வெளியே வரும். எப்படியாவது தாவேக்கா நம்ம கூட சேர்ந்துராதா அப்படின்னு இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஜனவரிக்கு மேல பாருங்க, நான் இன்னைக்கு சொல்றது எழுதி வச்சுக்கோங்க. அதிமுக விஜய் அவர்களை கடுமையா விமர்சிக்கல அப்படின்னாக்கா நான் வீடியோ போறதே விட்டுறேன்டா. தாவேக்கா தொண்டர்களில் பெரும்பாலானோர் சொல்றது மெஜாரிட்டி, மோர் தென் 80% முழுமையாக அரசியலை பின்பற்றாதவர்கள், அரசியல் படுத்தப்படாதவர்கள். 2 வருஷம் முன்னாடி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வாரிசு வசூல் அதிகமா, துணிவு வசூல் அதிகமா. இதை தாண்டி அவங்களுக்கு உலகத்துல வேற ஏதாவது அவங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கிறதா? அதிமுக தொண்டர்கள் அப்படி இல்லை. காலையில தூங்கி அதிமுக தொண்டர் தூங்கி எழுந்தானா இன்னைக்கு எதை வச்சு திமுக திட்டுறதுன்னு தான் எந்திரிப்பான். ஏன் இந்த அளவுக்கு விஜயை பார்த்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னாக்கா விஜய் கிட்ட பணபலம் இருக்கா, விஜய் கிட்ட ஆள்பலம் இருக்கா அப்படின்னு கேட்டா இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் கிட்ட மக்கள் சப்போர்ட் பயங்கரமா இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். பணத்தை வாங்கிட்டு கூட நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு மக்கள் தள்ளப்பட்டாங்க. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்ப போயிட்டாங்க. இது அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்றது இதுதான். அந்த ஒரே காரணத்தால தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் களமும் தாவேக்காவை நோக்கி நகர்ந்துட்டு இருக்குது. மக்கள் மன்றம் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. அந்த மக்கள் மன்றத்துக்கு அவங்க பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் தாவேக்காவோட அரசியல் வெல்லுமா அப்படின்றத போடுறாங்களே தவிர அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு 3 கட்சி உட்கார்ந்துட்டு இருக்குது. 3 கட்சியை பத்தி பேசாம தாவேக்காவை வச்சாதான் அவங்களுக்கே டிஆர்பி போகுது அப்படின்னாக்கா அப்ப யோசிச்சு பாருங்க விஜய் அவர்கள் இந்த 2026ல எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வருவாருன்னு. இன்னைக்கு விஜய் அவர்களை முடிச்சு விடுறதுக்காக அவங்க என்னென்ன யுக்திகளை கையாளுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இல்லாத விஷயத்தை வந்து இருக்கா மாதிரி விஜய் பக்கம் வந்து கிரியேட் பண்றது. அதுக்கு தான் வந்து இந்த பச்சோந்தி பொய்ஷ்ணவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஐ வீடியோ ஒன்று போட்டுச்சு, பார்த்துருப்பீங்க நீங்க. அதாவது விஜய் அவர்கள் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பாராம், அப்புறம் எல்லாம் ரெடி அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அழுகுற மாதிரி சீன் போடுவாராம். இதுதான் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கா மாதிரியே பச்சோந்தி பொய்ஷ்ணவி போய் விளக்கு பிடிச்சதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்போமா மாட்டோமா நம்ம. இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணும்போது இது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. ஏங்க என்னங்க இந்த மாதிரிலாம் கீழ்த்தமான அரசியல் பண்றீங்கன்னு அவங்க ஜெயிக்கிறதுக்காக எந்த மாதிரி ஒரு யுக்தியை வேணா கையாளலாம் அப்படின்னு இன்னைக்கு இறங்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அவதூறு விஜய் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்றது. உண்மையிலேயே விஜய் பாஜகவோட பி டீமா இருந்தார்னா இந்நேரம் திமுகவில் இருக்க பாதி அமைச்சர்கள் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா ஊழல் வழக்கை தூக்கி இடிக்கு ஒரு பிரஷரை கொடுத்தா இங்க வந்து மொத்தத்தையும் முடிச்சு விட்டு போயிடுவாங்க. ஆனா கரூர் விவகாரத்துல கூட விஜய் அவர்களுக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கூட விஜய் அவர்கள் எந்த இடத்துலயும் மசியல. தேவையில்லை, நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு என்னவோ நாங்க சுப்ரீம் கோர்ட் போய் எங்களுக்கான நீதியை நாங்க அங்க வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு அவர் இருக்க இடத்துல இருந்தார். ஆனா இவங்க ஒரே ஒரு இடி ரைடு எங்க பையன் உள்ள போயிட போறான்னு சொல்லிட்டு அப்பா கிளம்பி டெல்லிக்கு போனாப்ல. உண்மையான பாஜக பி டீம் யார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு அந்த டிஃபென்ஸ் எக்ஸிபிஷனுக்காக இங்க வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பல கட்சியினரும் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகமும் வந்து அவர் வரக்கூடாது, அவரை எதிர்த்து கருப்பு கொடியை காட்டக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தோம். தமிழகம் ஒரு
வரும் பிரதமர் மோடிக்கு திமுக கருப்பு கொடி காட்டும்? எது காட்டணும் எதிர்கட்சியா இருக்கும்போது காட்டணும். எதிர்கட்சியா இருக்கும்போது காட்டணும். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அவர் வராரு, இஸ் கமிங் எஸ் கெஸ்ட். எங்க வீட்டு விருந்தினராக வரும்போது எப்படிங்க கருப்பு காட்ட முடியும்? இப்ப இந்த அவதூறோட நிறுத்தாம வேற என்ன பண்றாங்கன்னாக்கா விஜய் பர்சனல் அட்டாக் பண்றது, விஜய் த்ரிஷாவோட இருக்க மாதிரி வச்சு இது பண்றது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு என்னென்னலாம் பண்ண முடியாது அந்த மாதிரி அவதூறுகளையும் கையாளுறது இவங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க எல்லாம் கைது பண்ணி ஒரு பயத்தை ஒண்ணு காமிச்சிருவோம். விஜய்க்கு ஆதரவாக பேசுற இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறதால மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. அந்த இம்பாக்ட் உடைக்கணும்னாக்கா அந்த ஆதரவாக பேசக்கூடிய நபர்களை கைது பண்ணுவோம், அட்லீஸ்ட் அப்படியாவது வாயை மூடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கையாண்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப புது ரூட்டை ஒன்று எடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். அது என்னன்னா, அதாவது விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள்ல ஒரு சிலரை நம்ம பக்கம் இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்குற ஒரு சிலர் இருப்பாங்க. இப்ப இந்த மூக்கு நொண்டி மாதிரி இருக்கான் பாத்தீங்களா, அவன்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி இந்த டிஎன் ட்ரோல்ஸா ஏதோ ஒரு சம்திங் ஒரு சேனல் வச்சிருந்தான். அந்த சேனல்ல ஒட்டுமொத்தமா எல்லா அரசியலும் கலாய்ப்பாங்க. எப்படின்னா இப்ப இந்த லொல்லு சபால பாத்தீங்கன்னாக்கா ஒரு சினிமா படத்தை விட எல்லா சினிமா படத்தையும் ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த மூக்கு நொண்டி ஒரு டீமை வச்சிருப்பான். அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரையும் கலாய்ப்பான். தாவேகாவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுக, பாஜக எல்லாரையும் ஓவரால மொத்தமா கலாய்ப்பான். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டானா, பணத்தை கொடுத்து அவனை திமுக உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நீ விஜயை கலாய்க்கிறது மட்டும் தான் இனிமேல் உன்னோட முழு நேரம் வேலை அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து ஆட்களை வர வச்சுட்டாங்க. அடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, நீ வந்து நல்லது சொல்ற மாதிரி சொல்லி அப்படி கொஞ்சம் பேர் உள்ள கொண்டு வந்துரு, அப்படி அவங்க உள்ள வந்தாங்கன்னா நமக்கு ஆளாயிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வேலையை தான் கையில் எடுத்திருக்காங்க. அதாவது நான் யாரை பத்தி சொல்றேன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. தமிழ்ல பார்க்கும்போது இந்த வீரலட்சுமி அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சிக்க கூடாதோ அந்த அளவுக்கு விமர்சிச்சாங்க. அதாவது பர்சனலாகவும் விமர்சிச்சாங்க, அரசியல் ரீதியாக விமர்சிச்சாங்க. விஜய் ஃபேன்ஸுக்கு யாரும் பொண்ணு கொடுக்காதீங்க அப்படின்ற அளவுக்குலாம் கூட டீப்பா போய் பேசுறாங்க. ஆனா அதே வீரலட்சுமி இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அண்ணன் விஜய் அவர்களே வணக்கம். உங்களை வந்து நான் அரசியல் ரீதியா கருத்தியல் ரீதியா விமர்சனம் செய்யறதுல தவறு எதுவும் இல்லை. ஆனா அந்த விமர்சனத்துல உங்களை வந்து நான் தனிப்பட்ட முறையில ஒருமையில பேசினதுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒருமையில பேசினதுக்கும் இந்த நேரத்துல அண்ணன் விஜய் அவர்கள் கிட்ட வந்து நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கூறுகிறேன். இப்போ உடனே நம்ம தாவேக ஆட்கள்லாம் வந்து என்ன நினைச்சாங்கன்னாக்கா, இவங்க மன்னிப்பு கேட்டு போடுறாங்கன்னா அப்ப விஜயை பார்த்து பயந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அங்கதான் நம்ம வந்து முட்டாளாகிறோம், முட்டாள் ஆக்கப்படுறோம் நம்ம. அதாவது வீரலட்சுமி வந்து விஜய் அவர்களை பார்த்து பயப்படணும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா விஜய் அவர்கள் தான் 2026 ஆட்சி அமைக்க போறாருன்னு நமக்கு தெரியும். இன்கேஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இவங்க எல்லாம் இந்த வழக்குக்கு பயப்படுறாள் இவங்க எல்லாம் கிடையாது. ஆனா இருந்தாலும் ஏன் இன்னைக்கு வந்து நம்ம மேல இவ்வளவு கரிசனப்பட்டு மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்கறாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா என்ன பண்ணுவோம், பயந்துட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கலாய்ப்போம். அடுத்து அவன் வந்து நமக்காக பேச ஆரம்பிப்பான். அதாவது நம்ம பக்கம் நின்று எதிரியை விமர்சிக்கிற மாதிரி விமர்சிச்சவன நம்ம என்ன பண்ணுவோம், அவனை நம்மளா சேர்த்துக்கிட்டு அவனை பேசினது எல்லாத்தையும் எடுத்து ஃபயர் விட ஆரம்பிச்சிருவோம். நம்ம ஆட்கள்ல கொஞ்சம் பேர் வந்து அவனை நம்ப ஆரம்பிச்சிருவோம். அப்படி நம்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. தாவேகா இப்படி பண்ணிருக்காங்க, விஜய் இந்த இடத்துல கோட்டை விடுறாரு, இதை பண்ணிடலாம் கிடையாது, புஷி ஆனதுக்கு என்னங்க தெரியும், அவரு ஏங்க போடுறாங்க அப்படின்னு ஒரு சில அட்வைஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை இன்டைரக்டா மேனிபுலேட் பண்ணி ஆமால இவங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்றது தான் இவங்களோட வேலை. அதுக்காகத்தான் இந்த வீரலட்சுமி நீங்க இறக்கி விட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த சவுக்கு சங்கர் ஒருத்தர் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. கரூர் விவகாரத்துல அப்படியே வந்து முழு தாவேகா காரனாவே மாறிட்டு நமக்காக பேசினா நம்மளும் எடுத்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில அவனோட உண்மை முகத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம இவன் எதுக்காக இவ்வளவு வேலையும் பண்றானாக்கா அதிமுகவோட தாவேகாவை சேர்த்து விடுறதுக்கான வேலையை தான் அவன் பார்த்துட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அதிமுகவோட தாவேகாவை சேர்க்கிற வேலையில சவுக்கு சங்கர் இறங்கினார் அப்படின்னாக்கா தாவேகாவில இருந்து மக்களை பிரிச்சு கொண்டு போய் கொஞ்சம் திமுகவில் சேர்க்கிற வேலைக்கு தான் இந்த வீரலட்சுமி இப்ப இறக்கி விட்டுருக்காங்க. ஓ அப்படியா விஷயம். சோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, யார் ஒருத்தரையும் பிளைண்டா நம்பாதீங்க. இப்ப நானே கூட பேசுறேன் அப்படின்னாக்கா ஏன் பேசுறேன், என்ன பேசுறேன், என்னோட பேசுறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எவன் ஒருத்தன் வந்து நான் சத்தியத்தின் மகன், நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன், இந்த சீமான் மாதிரி சொல்றாங்களோ தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்களை நம்பாதீங்க. இவன் ஒரு விஷயம் சொல்றான்னா இந்த விஷயத்துல உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்றது அலசி ஆராய வேண்டியது நம்மளோட கடமை. ஜோஸ் மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா லாட்ரி மார்டினோடைய மகன். அவர் வந்து இவ்வளோ நாளா இல்லாம இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜுனாவை பத்தி பேட்டி எல்லாம் கொடுக்குறாப்புல, சாட்டையோட சேனல்ல போயிட்டு பேசுறாப்புல. அப்ப என்ன தோணுதுன்னா, ஆதவர்ஜுனா ஒரு மேடையில ஏறி திமுகவை கிழிச்சதுக்கு அப்புறமா ஜோஸ் மார்டின் வராரு அப்படின்னாக்கா இவ்வளவு நாள் ஜோஸ் மார்டின் எங்க போனாரு, ஏன் இவ்வளவு நாள் வந்து ஆதவர்ஜுனா பத்தி பேசாம இப்ப மட்டும் பேசுறாரு. அதாவது எப்பெல்லாம் ஆதவர்ஜுனா வந்து மேல வராரோ அப்பெல்லாம் இந்த திமுக இன்டைரக்டா ஒரு பிரஷர் ஒண்ணு கொடுத்து ஜோஸ் மார்டின் பேசுறியா இல்லைன்னா என்ன பண்ணுமோ அதை பண்ணிடவா அப்படின்னு ஒண்ணு அவங்க பயந்து என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் பேசுறேன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி பேசதான் செய்வாங்க. ஸோ எப்படியெல்லாம் தாவேகா அடிக்கலாம், இப்போ எங்களை எதிர்த்து நீ விமர்சனம் பண்றியா, உன்னை என்ன பண்ணணும்னு தெரியும் எனக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்டைரக்டா ஆட்களை இறங்கி பண்ணக்கூடிய அரசியலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லைன்னா விஜய் அவர்கள் கூட சிவகார்த்திகேயனை கம்பேர் பண்ணி சண்டை விடுறாங்களாமா. அதாவது பராசக்தி படத்தை பத்தியா எப்படி வருது பத்தியா, பராசக்தி படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணா நம்ம எல்லாருக்குமே தெரியும், டான் பிக்சர்ஸ். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஊழல் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ ஜனநாயகனை விட பராசக்தி முந்துது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஷை கொண்டு வந்து ரசிகர் சண்டையை கொண்டு வந்து இங்க விடுறாங்களாமா. ஸோ இப்போ திமுக ஒருத்தர் அழிக்கணும்னு முடிவு பண்ணா எப்படியெல்லாம் இன்டைரக்டா அவங்க இன்வால்வ் ஆகாம அழிக்கலாம் அப்படின்ற வேலைகளை தான் இறங்குவாங்க. அப்படிதான் இந்த எரா மீச ஒருத்தர் இருப்பான் பாத்தீங்களா, பெட்ரூம்ல கேமரா வைக்கிறவன், அவனை கூட அப்படிதான் இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க ரீசெண்டா தொடர்ச்சியா பாருங்க, தாவேகாவுக்குள்ள பிரச்சனை, தாவேகாவுல அவதூறுன்னு அவன் பத்திரிகையில எழுதிட்டு இருப்பான். அது அவன் நடத்தது ஒரு பத்திரிகையில செக்ஸ் புக்கு நமக்கே தெரியும். இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா அதை எடுத்து போடுறது யாருன்னாக்கா இந்த 200 ஊப்பிகள் ஒரு சில சேனல் இருக்கும், யூடியூப் சேனல். அவங்களோட வேலையே என்னன்னா 3 நேர வேலையே, அதாவது அந்த நக்கீரன்ல இதை போட்டாங்க. நக்கீரன் உண்மை பத்திரிகை மாதிரி அவன் போடுறது வந்து பாத்தீங்களா, இவங்களுக்குள்ள சண்டையா, இவங்களுக்குள்ள பிரச்சனையா, விஜய் வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்கா, விஜய் டேன்னு கேட்டாங்களாம், ஏன்னு பேசிட்டாங்களாம் அப்படின்னு இல்லாத அவதூறுகள் எல்லாம் கிளப்பி விடுவானுங்க. ஏன் இவ்வளவும் பண்றானுங்க அப்படின்ற ஒரே காரணம் பாத்தீங்கன்னா, விஜய் ஆட்சியை பிடிச்சிட்டாரு அப்படின்னாக்கா பேஸ்மெண்ட் அதிர்ந்துரும். திமுகவுக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த அரசியல் களமே இதுக்கப்புறம் அரசியலே பண்ண முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது, ஒட்டுமொத்தமா எல்லாரும் வீட்டுக்கு தான் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எந்தெந்த வகையிலெல்லாம் ஒரு டார்ச்சர் பண்ணணுமோ, எந்தெந்த வகையிலெல்லாம் இவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் தாவேகாவுக்கு இந்த ஆளும் அரசு மற்ற கட்சிகளும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க உடனே என்கிட்ட கேட்கலாம், ஏப்பா இப்போ தாவேகா வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்கன்றீங்க, அப்ப திமுக ஒரு நல்லது கூட பண்ணலையான்னு இந்த நியூட்ரல் சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள்லாம் நீங்க கேள்வி கேட்கலாம். திமுக மக்களுக்கு நல்லது பண்ணவே இல்லை அப்படின்னு நான் சொல்லல. திமுக மக்களுக்கு பண்ண நல்லது ஒரே 1% அப்படின்னாக்கா தன் குடும்பத்துக்கு ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சது எவ்வளவுன்றது யோசிச்சு பாருங்க நீங்க. அது அத்தனையும் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டியது. சோ மக்களுக்கு சேர வேண்டியதை தான் குடும்பத்துக்கு சேர்த்துக்கிட்டாங்கன்னா இது எப்படி நல்லதுல வரும்? இப்ப மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று வைக்கிறீங்க, குறிப்பிட்ட ஒரு சில மகளிருக்கு மட்டும்தான் வருது. எங்க அது ஒரு ஓட் பேங்கை வந்து அடி வாங்கிற போதுன்னு சொல்லிட்டு ஒரு முகாம் ஒன்று வச்சு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க மகளிருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஒன்று நடத்துறீங்க. இன்னும் அதுல ஒரு சிலருக்கு வராம தான் இருக்கு, அது வேற விஷயம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இந்த 4.5 வருஷமா கொடுக்காம வச்சிருந்த பணத்தை என்ன பண்ணீங்க? இது யாருக்கு போக வேண்டிய பணம்? அந்த பணம் யாரோட கஜானாவுக்கு போகுது? இப்போ கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுறவனுக்கு வேலை இல்லை, பணத்தை வாங்கிட்டு நீங்க போஸ்டிங்க போடுறீங்க அப்படின்னாக்கா அப்ப உண்மையிலே படிச்சவங்க முட்டாளா வரானா இல்லையா? அந்த பணம் யாருக்கு போகுது? சோ இப்போ இதை தான் சொல்றேன், திமுக மக்களுக்கு நல்லது பண்ணலன்னு சொல்லல, பண்றதுல 1% தான், மிச்ச 99% தான் குடும்பத்துக்காக சொத்து சேர்த்து வைக்கிறதுல தான் முழு கவனத்தில் இறங்கி இருக்காங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா அவர் இப்பவும் நினைச்சா 500 கோடி சம்பாதிக்கலாம். நாளைக்கு எனக்கு அரசியல் வேணாம்பான்னு சொல்லிட்டு நடிக்க போனாருனாக்கா உங்களுக்கே தெரியும், அவர் தான் டாப்ல இருக்காப்ல. அவர் படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா ப்ரொடியூசர் லைன்ல நிப்பாங்க, நமக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இன்னைக்கு பணம் இந்த மாதிரி அரசியலுக்கு வந்து தான் சொத்து சேர்க்கணும், இந்த மாதிரி இந்த நாய்கள் கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. பெட்ரூம்ல கேமரா வைக்கிறவங்களாம் விமர்சிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் பேச்சை வாங்கிட்டு நிக்கிறாருன்னா யாருக்காக? மக்களுக்காக நிக்கிறாரு. இதை வந்து தாவேகாவோட ஆதரவாளர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் வரதுக்கான நோக்கம் என்ன, விஜய் அவர்களை சுத்தி நடக்கக்கூடிய அரசியல் என்ன, தொடர்ச்சியா அவர் மேல பரப்பக்கூடிய அவதூறுகள் என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் பண்றதால அவங்களுக்கு என்ன லாபம், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளை வச்சு எவனாலும் எந்த அரசியலும் பண்ண முடியாது. ஒரு வீரலட்சுமி இல்ல 1000 வீரலட்சுமி வந்தாலும் நம்மளை ஏமாற்ற முடியாது. நான் வந்து சாதி மறுப்பாளர், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் சாதி மறுப்பாளர். நான் எங்கேயுமே நான் சாதியை தூக்கி பிடிக்கிற ஆள் கிடையாது. நல்லா இருப்பா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ வன்னியர் குல சத்திர குடும்பத்துல பிறந்த மகாராணி, நீ வந்து உன்னை ஒருத்தவன் காலை மெரிச்சா நீ தலைய மெரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சத்திர குடும்பத்துல பிறந்தவன். நான் எங்களுக்கு தொழிலே போர் செய்யறதா தொழில், விவசாயம் தான் என் தொழில், நாட்டை ஆள்றதுதான் எங்க தொழில். அட வெக்கம் கெட்டவங்களா, மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிகளா. என் மாமனார் சவுகார்பேட்டை, அந்த காலத்திலே வடிவேல் முதலியார் என் மாமனார். இறுதியா இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னாக்கா, இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்டணும், மக்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம தமிழ்நாடு இன்னும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னாக்கா மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒட்டு மொத்தமா இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பினா மட்டும்தான் நடக்கும். அதுக்கு எல்லாரும் தாவேகாவை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது, நம்ம எல்லாரும் இந்த சின்னதா ஒரு அரசியல் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம, ஆனா அதை கூர்ந்து கவனிக்கணும், இதுக்குள்ள இருக்க டீடைலான பாலிடிக்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மட்டும்தான் இந்த இடத்துல வச்சுப்பேன். கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.